எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான நான்வெஜ் லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். இறால நம்ம யூஸ்வலாக எறா மசாலா குழம்பு இந்த மாதிரி தான் செய்வோம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு எறா பிரியாணி, அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சங்கரா மீன் வறுவல். ஸோ வாங்க இந்த ரெண்டு ரெசிபீஸுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 500 கிராம் இருக்கும். அரிசியை நல்லா கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வைங்க. நான் இந்த ரெசிபிக்கு 1 கிலோ மீடியம் சைஸ் இறால் எடுத்திருக்கேன். இதோட நடுவில் இருக்கிற நரம்பை எடுத்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவினாதான் மீன் வாசனை வராமல் இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு இறால்லையும் மசாலா தூள் நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி செய்யறதுனால இறால் இன்னும் சுவையாக இருக்கும். இதை அப்படியே வச்சிருங்க, பிரியாணி செய்யும் போது எடுத்துக்கலாம். அடுத்து பிரியாணி மசாலா அரைக்க போகிறேன். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 12 பல்லு பூண்டு, 2 இன்ச் இஞ்சி துண்டு நறுக்குனது, 10 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் போடுங்க. நான் 4 பெரிய பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி போடுறேன். அடுத்து 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தண்ணி ஊற்றாம முதல்ல அரைங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுதா அரைங்க. மசாலா விழுது இப்போ ரெடி. அடுத்து தேங்காய் பால் செய்ய 1 கப் துருவன தேங்காயோட 1 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டினா நல்ல திக் தேங்காய் பால் கிடைக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிரியாணிக்கு தேவையான 2 கப் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பிரியாணியை நான் ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறேன். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, வெங்காயம் போட்டு வதக்குங்க. நான் 4 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி போட்டுருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கு. இதில் அரைச்ச மசாலா விழுத போட்டுடலாம். இது கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். நீங்கள் எவ்வளவு அரிசி இறால் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு மசாலா விழுத போட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து தக்காளி போடலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி போடுறேன். மசாலா நல்லா சேர்ந்து வருது, லேசாக எண்ணெய் பிரியுது. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அரைச்ச மசாலா விழுதுலையும் ஊற வச்ச இறாலுலையும் தேவையான அளவு காரம் இருக்கு. அதனால இப்போ நான் மிளகாய் தூள் எதுவும் போடலை. இதோட கையளவு கொத்தமல்லி, கையளவு புதினால சேர்த்து கிண்டுங்க. நீங்க எந்த பிரியாணி செஞ்சாலும் புதினா கொத்தமல்லி கண்டிப்பா இருக்கணும். இது ரெண்டும் பிரியாணிக்கு நிறைய ஃப்ளேவர் கொடுக்கும். மசாலா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் இறால போடலாம். இறால் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஊறி இருக்கு. அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு மாற்றி இறால ஒரு 2 நிமிஷம் மெதுவாக கிண்டுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச 2 கப் தேங்காய் பால் ஊற்றுங்க. நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணியும் ஊற்றிக்கலாம்.
மெதுவாக கிண்டி விடுங்க. ஊற வச்ச அரிசி வடிகட்டி போடுங்க. கடைசியா ஒரு தடவை கிண்டி விட்டு குக்கரை மூடுங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்க்கு மாற்றி ஆவி வந்ததும் வெயிட் போட்டு 8 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நீங்கள் விசிலுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. கரெக்டாக 8 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கரோட ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். வாவ், பிரியாணி வாசனை அட்டகாசமாக இருக்குங்க. சாதம் நல்லா வெந்திருக்கு. கலர் சூப்பராக இருக்குது. பிரமாதமான இறால் பிரியாணி இப்போ ரெடி. இதை வெங்காய தயிர் பச்சடியோட சூடாக பரிமாறுங்க. இந்த மீன் வறுவல் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 2 முழு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் உப்பும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. நெக்ஸ்ட் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கிறேன். 1/2 எலுமிச்சப்பழ ஜூஸை ஊற்றுங்க. நீங்கள் நிறைய மீன் எடுத்திருக்கீங்கன்னா 1 எலுமிச்சப்பழத்தை ஃபுல்லாக பிழிஞ்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, நான் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மொத்தமாக நான் 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மீன் மசாலா வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, இல்லைனா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிடுங்க. நான் இதில் 2 பக்கமும் சின்ன சின்ன கட்ஸ் போட போகிறேன். மசாலாவை 2 பக்கமும் மீன் மேலே தடவி விடுங்க. மசாலாவை கட் பண்ண இடத்துலையும் நல்லா தடவி விடுங்க. அப்போ தான் நீங்கள் மீன் பொரிக்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். மசாலாவை நல்லா தடவியாச்சு. நெக்ஸ்ட் இதை அப்படியே 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. அடுத்து நம்ம மீனை பொரிக்க போகிறோம். மீனை ஊற வச்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. நம்ம இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். பேன் சூடானதும் மீன் பேனில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்து கோல்டன் கலர் வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. மீன் 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுருங்க. மீன் பொரிச்சதும் அதே பேனில் ஒரு வெங்காயம் மெலிசா நறுக்குனது, 3 பச்சை மிளகாய் கீர்னது போடுறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. இது வந்து மீன் வறுவலுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்மளோட அட்டகாசமான ஸ்பைசியான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மீன் மேலே ஃப்ரை பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ணுங்க.
சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு எலுமிச்சைப்பழ சாறு ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் மீன் எவ்வளோ பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்திருக்குன்னு. எப்போவும் மீன் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு மீனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 அட்டகாசமான ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி இந்த லஞ்ச் காம்போவை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.